Hi friends, நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு திரும்பவும் ஒரு இரும்பு பாத்திரம் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு அப்துல் காதர் பிரதர்ஸ்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஜாக்ஸ் கிச்சன் வியூவர்ஸ்க்காக கொடுக்குறோம், அதுவும் 3 நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் ஷூட்டு போயிருந்தேன். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான விலை, 130 ரூபாயிலிருந்து நீங்கள் கடாய் வாங்கலாம். தோசைக்கல்லாம் எக்கச்சக்கமான கம்மியான ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். ஆஃபர் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3 நாளைக்கு இருக்கும். ஸோ 13, 14, 15 3 நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ இந்த பொருளெல்லாம் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த 3 நாளையில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 நாளில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற எல்லா ஆர்டர்ஸையும் அவங்க 10 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு டெலிவரி வீட்டுக்கே அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எல்லா ஆஃபர்ஸுமே வெறும் 3 டேஸ்க்கு மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே அவங்களே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த அயன் பேன் அண்ட் அயன் கேசரால் ரெண்டுமே நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதை வீட்டில் என்ன வெயிட்டு, எவ்வளோ ஹைட் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி அயன் பாத்திரத்தை எப்படி பழக்கணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கேஸ்டன் கடாயி இது எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே ஆஃபர் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சைஸஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சைஸஸ் இருக்குது. இது சின்ன சைஸு, இது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸு, இதுக்கு அடுத்த சைஸு, அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 இன்ச் வரைக்கும் இருக்குது. இது உள்ளே பார்த்தா உங்களுக்கு கவரேஜ் தெரியாது. 13 இன்ச் வரைக்கும் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பல்காக ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராடக்ட் ஒரு 3 டேஸ் சேல்ஸ் மட்டும் ஆஃபர் சேல்ஸ் போடுறதுக்கு மேம்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க ஓகே சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, கஸ்டமருக்கு கொஞ்சம் ஒரு கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ஆஃபரு மேமோட வியூவர்ஸ்க்காண்டி. நான் சைஸஸ் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒன்லி 3 டேஸ் ஆஃபர் தான். ஸோ நீங்கள் எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். 3 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆஃபரில் கண்டிப்பாக தரமாட்டேன். ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட நான் கம்மியாக ப்ரொமோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இது 3 டேஸ் ஆஃபர் தான். ஸோ 3 டேஸ் முடிஞ்சு யாரும் கேட்க வேணாம். ஏன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறேன். இன்னொன்று அந்த நம்பர் 1 குவாலிட்டி நம்ம கடையில் ஸ்பெசிஃபைடு கஸ்டமர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த குவாலிட்டியில் உள்ள கடாய்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஆஃபர்ன்றக்காண்டி லோ குவாலிட்டி போடுவேன் அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். இதுதான் அந்த கடாயோட டைப்ஸு. அந்த ஆஃபரோட ப்ரைஸஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வாட்ஸ்அப் எது பண்ணாலும் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும். நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு உடனே டெலிவரி கேட்டாலும் கன்ஃபார்மாக முடியாது. ஆஃபர் 10 டேஸ் அப்புறம் தான். ஆர்டர் இன்னைக்கு, அதாவது அந்த ஆஃபர் டேட்ல இருந்து 3 நாளைக்கு வர்ற அந்த 3 டேஸ் ஆர்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் ஆகும் கன்ஃபார்மாக. பிகாஸ் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஆஃபருங்கும் போது எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 500 to 600 பார்சல்ஸ் வந்துடும். அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அந்த 3 டேஸுங்கும் போது எனக்கு 10 டேஸ் டைம் வேணும். ஏன்னா ஏன்னா அந்த ப்ரைஸும் ரொம்ப லோவாக பண்ணியிருக்கேன், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட கம்மி. நீங்கள் அடுத்து இதை கேட்டுறாங்க, இது ஒன்ஸ் தான் அந்த ஆஃபரு. ஓகேவா, நான் ப்ரைஸஸ் சொல்கிறேன், கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கோங்க. இது 6 இன்ச்சு கேஸ்டைன் கடாயிலே 6 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 வரும். இது ஆஃபர் ப்ரைஸ் தான், மறுபடியும் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 வரும். இது 180. இது 8 இன்ச்சு. இது 8 இன்ச் 180. இது 9 இன்ச்சு. இது 250. இது 10 இன்ச்சு. இது 320. இது 11 இன்ச்சு 360. இது 12 இன்ச்சு 400. இது
13 இன்ச்சு 500. ஸோ நீங்கள் ப்ரைஸஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இது அதுக்கடுத்து வந்து பனியார சட்டி. இது 7 கேவிட்டிஸும் 9 இருக்குது. 7 வந்து 180, 9 வந்து 230. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சீசனிங் கிடையாது. டைரெக்ட் நீங்கள் தான் சீசன் பண்ணிக்கணும். ஸோ சீசனிங் அதில் வந்து கேட்காதீங்க. இது ஈஸி தான் சீசனிங் பொறுத்த வரைக்கும். நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலும் நீங்களே சீசன் பண்ணிடுவீங்க. வீடியோவில் அந்த ஏற்கனவே மேம் ரொம்ப சூப்பராக சீசனிங் பண்ணியிருந்தாங்க. நானே பார்த்துட்டு ரொம்ப கிளியராக இருந்துச்சு. வேறு யார் வீடியோலையும் அவ்வளோ கிளியராக சொல்லலை, அவங்க ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க. மேம்கிட்ட கூட சொல்கிறேன், லிங்க் இருக்கும் கூட, நீங்கள் பார்த்துக்கோங்க கீழே. இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் தோசை தவா சைஸஸ். இதுவும் ஆஃபர் தான். கேஸ்ட் அயர்ன் தோசை தவா ஆஃபர். இது வந்து 130, இது 10 இன்ச்சு 150, 11 இன்ச்சு 160, 12 இன்ச்சு 180, 13 இன்ச்சு 270, 14 இன்ச் வந்து 300. A1 கிரேட் மெட்டல் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லெட்டு. இது ஃபுல்லாக ஸ்கில்லெட் தான். இது வந்து 320, ஸ்கில்லெட் வந்து 320. இது வந்து 320 இந்த ஆஃபரில் பண்ணித்தரோம். அதாவது இது வந்து ஒன்லி 3 days ஆஃபர். ஸோ நீங்கள் அதுக்கு ஸ்கில்லெட் வந்து என்னன்னா, எனக்கு கீழே லாஸ்ட் டைம் நம்ம vlog பண்ணியிருந்தோம்ல, அதில் கேட்குறது இது எவ்வளோ கெப்பாசிட்டி என்ன இன்ச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 10 இன்ச் டயா, ஓகேவா? இது 10 இன்ச் டயா, 2 இன்ச் டெப்த்து, 3 kg வெயிட்டு, கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் ஃபுல் ஆயில் பண்ணி நீங்கள் ஜாங்கிரி முறுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா 1.5 லிட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்கில்லெட்டை யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் லைக் பண்ணுறவங்களுக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றினாதான் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த மாதிரி ஆமாம், 1.5 லிட்டர் கெப்பாசிட்டினா நீங்கள் 1.5 லிட்டர் போட்டு யூஸ் பண்ண வேண்டியதில்லை. 1 லிட்டர் கன்ஃபார்மாக 1 லிட்டருக்கும் கம்மியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ், உங்களுக்கு ஆயில் கம்மியாக பிடிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கீழே ஒட்டாது. அந்த கனம் திக்னஸ் அதான் கொடுத்துருக்கோம். இது இன்னொன்று 2 மெட்டீரியல் இருக்குது. இதில் இன்னொன்று ஒன்று இருக்குது, அது 280 தான் வரும். அந்த மெட்டீரியல் நம்மகிட்ட இல்லை. அது ஆஃபரில் கொடுத்தா 280 வரும். அது இல்லை, அது பண்ணுறதில்ல. இப்போ வந்து கேசரோல் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது என்ன யூசேஜு, சில பேர் இது வந்து ஹாட் பேக்கா இல்லை நார்மலாக இதில் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது நீங்கள் ஒன்றும் இல்லை, இது சின்ன ஒரு நார்மலாக இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, வெரைட்டி ரைஸ் மெயின். அதாவது நான்வெஜ்ஜு விரும்புகிறவங்களுக்கு அது வேறு. இப்போ வெஜிடேரியன் எனக்கு கேசரால் யூஸ் பண்ணோன்னா வெரைட்டி ரைஸ்க்கு நம்பர் 1 வெரைட்டி ரைஸ். இதில் இன்னொன்று வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டிங்கும் போது ஒரு கன்ஃபார்மாக ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ பேர் சாப்பிட விரும்பப்படுறாங்களோ அந்தளவுக்கு ரைஸ் கன்ஃபார்மாக இதில் பண்ணிக்கலாம். 1 kg பண்ணிக்கலாம், நியர்பை 1 kg. நான்வெஜ் பண்ணோன்னா அதில் ஹாஃப் அதில் தான் ஹாஃப் kg கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இன்னொன்று வந்து இது பாருங்கள், 8.5. இது வந்து 1850. இது வந்து ஆஃபர் பேக்கிங்கில் இருக்கிறனால வந்து 1650 பண்ணித்தரோம். 650. அது 3 days மட்டும்தான். 5 kg வெயிட்டு. இது வித் லிட்டோட சேர்த்து 5 kg வெயிட் வரும். இன்னொன்று இதில் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதே கிடையாது. எல்லாமே பண்ணிக்கலாம், மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணாலும் உள்ளே பாயில் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தம்மு இந்த மாதிரி ஐட்டம் பண்ணி இன்னர் உங்களுக்கு வேகணும், அந்த கிறிஸ்பினஸோட அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பார்க்க எலிகென்ட்டாக இருக்குல்ல? ஆமாம், அதே தான். இது அப்படியே எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாதிரி நம்ம கேசரோல் வாங்கும்போது குக் பண்ணிட்டு இது கலர் எதுவும் சேஞ்ச் ஆகுமா? இதே கலர். இது வந்து ஆக்சுவலாக இது ப்ரீ சீசன்டு கேசரோல் தான். இது எப்படி சீசன் பண்ணுவோம்னா, இது வந்து கம்பெனி ஓவன் பேக்டு சீசன். இது ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நேச்சுரலாக ஒரு ஆயில் ஒன்று இருக்குது. அந்த ஆயில் அது வந்து அப்ளை பண்ணி இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து 2 or 2.5 hour ஓவனில் பேக் பண்ணுவாங்க.
ஃபுல் லென்த்தி ஓவனில் ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ணி அப்படி சீசன் பண்ணுவாங்க ஆயில் அப்ளை பண்ணி. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் இது ப்ரீ சீசன்டு தான் அவ்வளோ ஒரு வேர்ல்டு இது சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் காட்டில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. சேம் கண்டிஷனோட சீசனிங் தான். மேக்ஸிமம் வாஷ் பண்ணிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் பெர்ஃபெக்டாக வேணும், அவங்க என்ன சீசன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, நார்மலாக நீங்கள் வேணுங்கிற சீசன் பண்ணிக்கலாம். உங்கள் டவுட்டுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சீசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எத்தனை தடவை சீசன் பண்ணாலும் சீசனிங் வந்து உங்களுக்கு நாளாக குவாலிட்டியாக தான் ஆகும், வெளியே ட்ராபேக் ஆகாது. கேஸ்டைன், பியூர் கேஸ்டைனு. அது சீசன் பண்ணனால அந்த கலர் இருக்குது. இதுவுமே நீங்கள் சீசன் பண்ணிங்கன்னா இப்படி ஆயிரும். ஸோ இது சீசன் பண்ணனால இந்த கலரில் இருக்குது. இது வந்து அதே தான், சேம் மெட்டீரியலு. இது கிரில் பேனு. இது வந்து நிறையா பேர் சைஸஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து நிறையா பேர் சைஸஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து 11.5 inch வரும் ஸ்கொயரு. எக்ஸாக்டாக சொல்லணும், நம்ம கடையில் வந்து ஒரு சின்ன ஒரு இந்த ஐட்டம் எடுத்தால் கூட கரெக்டாக அது 6 inchன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஆகக்கூடாது உங்களுக்கு. ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inch நம்ம சொல்கிற மாதிரி இது 11.5 inch இருக்கும். 9, 10, 11.5. இது 11.5 inch ஃபுல் அண்ட் ஸ்கொயர். 11.5 to 11.5. இது வந்து 1380 3 day ஆஃபரில் மட்டும் 1380. 1550. 380. ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஆஃபரில் நீங்கள் போகிறீங்கன்னா 10 days கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் டிலே ஆகிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ராடக்ட்டு ரீச் ஆயிரும். சொல்லி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அது என்னென்னா எல்லா ப்ராடக்ட்டுமே, இந்த இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஃபுல் சீசன் பண்ணது தான். இது நார்மலாக நீங்கள் ஒன்றும் இல்லை, போனோன்னே என்ன பண்ணுறது, சீசன் பண்ணது விருப்பப்பட்டு கேட்குறீங்க. அதுக்கு நாங்கள் மெனக்கிட்டு நாங்கள் சீசன் பண்ணுறோம். சும்மாலாம் ரஃபாலாம் இல்லை, இது ஃபுல் சீசன் தான். இது இப்படியே வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தைரியமாக. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் இருக்கும் சீசனிங். இதில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும், எல்லாம் ஆனியன் தான். ஒரு வாட்டி நார்மலாக கழுவிட்டு நார்மலாக வெங்காயம் மட்டும் தேய்ச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக அந்தளவுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேசராலும் அதே தான். இது வந்து ஓவன் பேக்கரி சீசன்றதுனால நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஊற வைக்க தேவையில்லை. அது தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. சீசனிங் பண்ணுற எது வாங்கினீங்கனாலும் நீங்கள் தண்ணியில் ஊற வைக்க தேவையே இல்லை. டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே அதே தான். எதாக இருந்தாலும் நீங்கள் ஊற வைக்க வேணாம். நல்ல வெங்காயத்தை மட்டும் நல்ல டீப்பாக வதக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான். இந்த எடுத்து காமிச்சேன் பாருங்களேன், இந்த அளவுக்கு வேறு உங்களுக்கு ஓரளவு வெங்காயம் நல்லா கருகிற மாதிரி வதக்கிடுங்க. ஃபுல்லாக அந்த இப்படி கருகிற மாதிரி வதக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.